must know for gaining momentum in spoken English. Whether it's spoken English or written English or anything. To gain a proficiency in spoken English. That's the purpose of today's video's main motto. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு என்னெல்லாம் தேவை, அவசியம் தேவை, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்போ நான் சொல்ல போற ஐட்டம்ஸ் நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா டாபிக்ஸை கிராமர் பாயிண்ட்ல டூல்ஸா சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும்தான், மற்றபடி சென்டென்ஸ்லாம் கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டியது வேர்ட்ஸ் மட்டும்தான். பேசிக்கா என்ன வார்த்தை தேவை, இதெல்லாம் வந்து அந்த இங்கிலீஷுடைய அந்த பர்ஃபெக்ஷன் வந்து போயிடும், லாங்குவேஜுடைய பர்ஃபெக்ஷன் போயிடும். அப்படின்னும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து irregular verbs, அப்புறம் auxiliary verbs, மூணாவது pronouns, அதாவது used as subjects of a sentence. irregular verbs, auxiliary verbs, pronouns, அப்புறமா நாலாவது basic fundamental prepositions, அஞ்சாவது adjective and adverbs, ஆறாவது verb forms. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ஃபேர்லி ஓகே. உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த அட்ஜெக்டிவ் அட்வர்ப்லாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். irregular verbsலாம் ஒரு 150ல இருந்து ஒரு 200 வேர்ட்ஸ் வரைக்கும் irregular verbs இருக்கு. இதை பத்தி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது auxiliary verbs ஒரு 24 இருக்கு. ஒரு 11 anomalous, ஒரு 13 modal auxiliary, இந்த 24 auxiliary verbs. pronouns நமக்கு தேவையானது வந்து 7 பேசிக்கா சப்ஜெக்ட், 7 சப்ஜெக்ட். எது IVU, he, she, it, they, இந்த 7 தான் pronouns, சப்ஜெக்ட்ஸா யூஸ் பண்றோம் நம்ம. அடுத்த prepositions ஒரு 30 வேர்ட்ஸ் வச்சுங்களேன். ஃபண்டமெண்டலா என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் ப்ரிப்போஷன் சொல்லுவோம் நம்ம? இன், ஆன், அட், பை, அப்புறமா அரவுண்டு, அபவுட், அபவ், புரியுங்களா, பிசைடு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ப்ரிப்போஷன் சொல்லுவோம். அக்ராஸ், அலாங், ஓகேங்களா, இதெல்லாம் ப்ரிப்போஷன் சொல்லுவோம். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய வார்த்தை உங்களுக்கு தெரியும். இப்போ நான் சொல்ற அத்தனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு இங்கிலீஷே தெரியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை யாரும் நம்ப முடியாது, ஏத்துக்க முடியாது. இதுல சொல்ற வார்த்தை அத்தனையும் ஒரு 90% எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தைங்க அத்தனையுமே நம்ப முடியுதுங்களா உங்களால? இந்த வார்த்தைங்க அத்தனையிலுமே 90% உங்களுக்கு தெரியும். 90 to 95% ஒர்க்கிங் ஐடியா மட்டும் தான் தெரியாது. இந்தந்த வார்த்தை இதுக்கு பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தணும் மட்டும் தான் தெரியாது. ஸோ உங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த வார்த்தைகளை நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? irregular verbs ஒரு 150 வார்த்தை, auxiliary verbs ஒரு 24, pronouns பேசிக்கா யூஸ் பண்ற சப்ஜெக்ட்ஸ் 7, prepositions ஒரு 30, adjectives adverbs உங்களுக்கு நிறைய தெரியும். குட், நீட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் adjectives adverbs. அதே மாதிரி தான் பேசிக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு நம்ம மேற்கொண்டு பார்ப்போம் நம்ம. அடுத்தது verb forms, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சா உங்களுக்கு டென்ஸ்ல இருந்து எல்லா விதமான சென்டென்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். verb form ஒரு 7 ஃபார்ம், இந்த ஃபார்ம் மட்டும் தெரியணும். இது மட்டும் வந்து எந்த கிராமர் புக்லயும் இருக்காது. இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி எந்த கிராமர் புக்ல இருக்காது. நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு இதுல காலம்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். நான் எந்த டிக்ஷனரியா எந்த கிராமர் புக் இருந்தாலும் 3 தான் கொடுத்துருப்பாங்க, மிச்சம் 4 தரமாட்டாங்க. தனித்தனியா டீல் பண்ணுவாங்க. நான் ஒரே இதுல டீல் பண்ற மாதிரியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நான். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.